ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, பட்டை, சோம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கிங்க. ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்ச பட்டை, ஏலக்காய் போட்டுடலாம். கடுகு, கொத்தமல்லி, மிளகு போட்டுக்கலாம். அதையும் போட்டுக்கலாம். சோம்பு எடுத்து வச்சுருக்கோம், சோம்பும் போட்டுக்கலாம். அடுத்து நறுக்கி வச்சு பச்சை மிளகாய் போட்டுடலாம். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிங்க. தக்காளி பாருங்கள், வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. நறுக்கி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் வாசனைக்கு. நல்லா கிளறி விட்டுருங்க. மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாப்பொடி ஒரு டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. நம்ம பொடியை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிங்க. பாருங்கள் நல்லா வதக்கிங்க. நல்லா கலர் வந்துருக்கு பாருங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. நல்லா இன்னும் ஒரு 2 கொதி வந்துச்சுன்னா அந்த பொடி வாசனை பூரா போயிடும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா அடி பிடிச்சிரும். அடுப்பு ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நல்லா தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஒயிட் ரைஸில் போட்டு நம்ம பரட்டிக்கலாம். பாருங்கள் நல்லா ஃப்ளேவர் ஆகிருக்கு. பாருங்கள், பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் எப்படி கலராக இருக்குது. சாப்பாட்டை காட்டிக்கலாம். நெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா காய வச்சுக்கோங்க தனியாக. பாருங்கள் நெய் நல்லா காஞ்சிருச்சு. அதனால் வாசனைக்கு நல்லா இருக்கும். அந்த நெய்யோடு சேர்த்து நம்ம அப்படி சாப்பாட்டை பரட்டிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. எப்படி பரட்டி எடுத்துருக்கீங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாப்பாட்டுக்கு பூண்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட போகிறேன். இன்றைக்கி ஒரு பிடிச்சிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம்.